ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிறப்புச் சான்றிதழ் பார்த்தீங்கன்னாக்கா புதிய மெத்தடில் டவுன்லோட் செய்ய முடியும் 2025. 1910 பிறந்தவங்க அதாவது 1985 பிறந்தோம் சார், எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் கிடைக்குமா சார்? கண்டிப்பாக கிடைக்கும். அது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்லைன் மெத்தடில் தான் நம்ம அப்ளை பண்ணி வாங்க முடியும். அப்போ 2018 பிப்ரவரிக்கு அப்புறம் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து பெற முடியும் சொல்லியிருக்காங்க. இந்த 2 மெத்தடையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம எங்கே போய் பார்க்கணும், எப்படி போய் அப்ளை பண்ணணுன்றதெல்லாம் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசாங்கம் பிறப்பு இறப்பு சான்றிதழுக்கான ஒரு வெப்சைட் அட்ரஸ் தான் இது. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம பர்த் சர்டிஃபிகேட்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றதுலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு 1985 பிறந்தேன் சார், 1960 பிறந்தேன் சார், எனக்கு எப்படி சார் பர்த் சர்டிஃபிகேட் வாங்க முடியும்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 2018 அப்புறம் பிறந்த குழந்தைங்களுக்கு ஆஃப்லைன் மூலமாக தான் நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது பிறந்து 28 நாட்களுக்குள்ளே நம்ம விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாம் முனிசிபல் போயிட்டு மனு கொடுக்கணும். மனு கொடுத்து கரெக்டாக 28 நாளுக்குள்ளே கொடுக்க தவறியவர்களுக்கு மட்டும்தான் மனு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நாம் பதிவு பண்ணலைன்ற ஒரு ஃபார்ம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில். இந்த பதிவு பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அது நகராட்சியில் கொடுத்தீங்கன்னாக்கா பதிவு பண்ணி உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு கொடுப்பாங்க. இதுக்கு அமௌண்ட் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே 2018 பிப்ரவரிக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து பெற முடியும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் குழந்தை பிறந்து 28 நாட்களுக்குள்ளே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்படி தவறியவர்களுக்கு ஃபைன் கொட்டி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே கரெக்ஷன் எதனா இருந்ததுன்னா எப்படி சார் பண்ணலாம், ஆன்லைனில் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக பண்ண முடியாது. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் முனிசிபாலிட்டியில் போயிட்டு கரெக்ஷன் பண்ணதுக்கு அமௌண்ட்டு ஃபைனை கட்டி தான் நம்ம பண்ண முடியும். சரி சார், நான் பேர் வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டிலலாம் ஒரு மாதத்துக்கு தான் சார் வைப்பாங்க, உடனடியாக வைக்க முடியாது சார் பேர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. உங்கள் பெற்றோரோட பெயரோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பாங்க. அதாவது இப்போ அந்த குழந்தையோட பெற்றோர் பெயரில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் 14 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 14 நாளுக்குள்ளே அந்த குழந்தைக்கு பெயர் வைத்து விட்டு அந்த பெயரை சேர்த்துக்கணும். குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் சேர்த்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இதை டவுன்லோட் பண்ணது எப்படின்றத பார்க்க போகிறோம். டவுன்லோட் பண்ணதுக்கு வெப்சைட் அட்ரஸ் இதுதான். சென்னை இது காமன் ஆல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும், தமிழ்நாடு உள்ள ஆல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இதுதான் காமன் வெப்சைட்டு. அதுவே சென்னையில் பிறந்தவங்களுக்கு கிரேட்டர் சென்னை பர்த் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. அது தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் டவுன்லோட் பண்ணணும். சரி சார், நான் இப்போ நான் 1960 பிறந்தேன் சார், எனக்கு எது சார் இப்போ நான் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கி ஆகணுமா சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக அவங்களுக்கு ஆதார் கார்டு இருந்தாலே போதும். ஆதார் கார்டு மூலமாக அவங்களோட பர்த்து இது பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் நாம்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் தான் ஆதார் கார்டே அவங்களோட பர்த் டேட். சரி சார், நான் ஆதார் கார்டுலேயே நான் மாற்றணும் சார், எதுக்காக மாற்றணும் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஃப்ல மாற்றுற மாதிரி இருக்கும். பிஎஃப்காக ஆதார் கார்டில் அட்ரஸு அல்லது டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக ப்ரூஃப் கேட்பாங்க, பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ பர்த் சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லையே சார், நான் அப்போ எப்படி சார் அப்ளை பண்ணேன்னா ஃபஸ்ட்டு முனிசிபாலிட்டி ஆஃபீஸுக்கு போய்ட்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போய்ட்டு மனு கொடுத்து இது மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா எந்த இயர்னு கேட்டிங்கனாக்கா அவங்க அந்த இயர் பேஸ் பண்ணி நான் ஒரு 1985 பிறந்தேன் சார் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னாக்கா மனு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த மனுவை பார்த்துட்டு அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதாவது ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அதை எடுத்து போயிட்டு நகராட்சியில் கொடுக்கணும். நகராட்சியில் ஒரு அமௌண்ட்டு கட்ட சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டு கட்டிய பிறகு உங்களுக்கு ஒரு 15 நாளில் உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டை உங்கள் விவோ மூலமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். முனிசிபாலிட்டி மூலம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆஃப்லைன் மெத்தடு. இந்த ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அடுத்து 2018 பிப்ரவரிக்கு மேலே பிறந்தவங்களுக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணலாம், பர்த் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதுதான் பிறப்பு இறப்பு பதிவு செய்யறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டலில் நம்ம கிளிக் பண்ணோன்னா சர்டிஃபிகேட் டவுன்லோடுன்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட் உடனே பார்த்தீங்கன்னாக்கா பர்த் டவுன்லோடுன்னு இருக்கும். பர்த்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பர்த்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்சிஹெச்ஐடின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஆர்சிஹெச்ஐடி இருந்தாக்கா நீங்கள் கொடுத்து டைரெக்டாக உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு ஆர்சிஹெச்ஐடி தெரியல சார், அப்போ என்ன பண்ணலான்னாக்கா நெக்ஸ்ட் மெத்தட் ஆர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜெண்டர் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஜெண்டரில் பார்த்தீங்கன்னாக்கா மேல் ஆர் ஃபீமேல் கொடுத்துங்க. நான் மேல் கொடுத்துருக்கேன். எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மாவட்டத்தை செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலாக இல்லை ஹோமில் பிறந்தீங்களான்னு கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஹாஸ்பிட்டல் நேம்ன்றது உங்கள் மாவட்டத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் நேம்லாம் காட்டும். அந்த மாவட்டத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் நேமில் உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தீங்கன்னு நினச்சிங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில்
உங்கள் வீட்டில் யார்கிட்ட கேட்டாலும் தெரியும். அந்த ஹாஸ்பிட்டல் நேம் வந்து பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா ஹோம் நேம் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஹாஸ்பிட்டல் நேம் எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல் நேம் நான் கொடுத்துக்கிறேன். என் ஹாஸ்பிட்டல் நேமை நான் கிளிக் பண்ணிடுறேன். நான் சர்ச் பண்ணி கிளிக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிறந்த தேதி வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட்டு, மந்த்து, இயர் நீங்கள் டைப் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைனா அதை கிளிக் பண்ணால் ஒரு கேலண்டர் மாதிரி வரும். அந்த கேலண்டர் மூலம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்டர் த மொபைல் நம்பர் இருக்கும். அந்த மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 5 டிஜிட் வெரிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த வெரிஃபிகேஷன் நம்பரை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். ஓடிபிலாம் ரிசீவ் ஆகுது. உங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் நம்பர் டைப் பண்ண முடிச்சதுக்கப்புறம் நம்பர் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு கீழே இருக்கும். இந்த நம்பர் வெரிஃபிகேஷனும் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். வியூன்னு இருக்கும் ஒரு ஆப்ஷனு. அந்த வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஒரு 2 மினிட்ஸ், அதாவது 2 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னாக்கா நான் வியூ கிளிக் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். வியூ கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த டேட் ஆஃப் பர்த்தில் இந்த டேட்டில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டும். அதில் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணிங்க. இருக்குதுன்னா உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க, RCHID லிங்க்னு. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆகிடும். இந்த டேட் ஆஃப் பர்த்தில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்க, எத்தனை பேர் பிறந்திருக்காங்கன்றத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நான் ஒரு RCHID கிளிக் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இதுதான் என் பர்த் சர்டிஃபிகேட்டு. அதே போல் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது தமிழ்நாடு அரசு வழங்கும் பிறப்பு சான்றிதழுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீலு, டாக்டர் சைனு எல்லாமே பக்காவாக இருக்கும். ஒரு ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட் தான் இது. வெறும் சுலபமாக 2 நிமிஷத்தில் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்களே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த மெத்தட் பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கிரேட்டர் சென்னையில் பிறந்தவங்க அவங்களுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா கூகுளில் போயிடுங்க. கூகுள் சர்ச்சில் கொடுத்துட்டிங்கனாக்கா கூகுள் சர்ச்சில் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சொல்லிட்டு இருக்கும். அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேஜே வரும். அந்த ஃபஸ்ட்டு பேஜ் லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னாக்கா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சொல்லிட்டு லிங்க் இருக்கு பாருங்க. இந்த கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் லிங்க்கை வந்து நீங்கள் சென்னைக்கு மெட்ரோபாலிட்டன் சிட்டி சொல்லிட்டு வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக வந்து பர்த் சர்டிஃபிகேட்டுன்னு இருக்கும். பப்ளிக் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல் ஒன்று இருக்கும். அதில் வந்து அந்த ஆன்லைன் சர்வீஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போர்ட்டல் இருக்குது. ஆன்லைன் சர்வீஸில் பர்த் சர்டிஃபிகேட்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட்னு இருக்கு பாருங்க ஆன்லைன் சர்வீஸில். அதை கிளிக் பண்ணுங்கள். பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பர்த் சர்டிஃபிகேட் வேணுமா டெத் சர்டிஃபிகேட் வேணுமான்னு தனியாக கேட்குது. எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் வேணும்னா பர்த் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுது. பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே டேட் ஆஃப் பர்த் கேட்குது. டேட்டு, மந்த்து, இயர் கேட்குது. அப்புறம் மேல் ஆர் ஃபீமேல் கேட்குறோம். ஒவ்வொன்றா நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, எந்த வருஷன்றதை செலக்ட் பண்ணிட்டு சென்னையில் பிறந்தவங்களுக்கு இது மேல் ஆர் ஃபீமேலாக கொடுத்துங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்சா கோடு நான் அந்த நம்பர்ஸ் அப்படியே டைப் பண்ணுங்க. டைப் யுவர் நம்பர்ஸ்னு இருக்கு பாருங்க, வெரிஃபிகேஷன் நம்பரு. அதை அப்படியே டைப் பண்ணி சப்மிட் கொடுங்க. வெயிட் பண்ணுங்க, நான் டைப் பண்ணிக்கிறேன். சப்மிட் கொடுத்துட்டேன். எனக்கு இப்போ வெப்சைட்லேருந்து வந்து லோட் ஆகின்னு இருக்கு. வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டு யாரெல்லாம் அந்த டேட்டில் பிறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக காட்டும். அதில் உங்களுக்கு தேவையான யாரோ உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் யாருக்கு வேணுமோ அவங்களோட பர்த்தை மட்டும் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கான பர்த் சர்டிஃபிகேட் நம்ம இப்படி தான் டவுன்லோட் பண்ண முடியும். உங்கள் நேமை பேஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட நேம் என்னவோ A to Z பேஸ் பண்ணி தான் வரும். இனிஷியல் ஃபஸ்ட்டு வந்தாலும் A to Z பேஸ் பண்ணி தான் வரும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட நேம் எது இருக்கோ அதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பிரிண்ட்டு கொடுத்தா உங்களுக்கு பிரிண்ட்டு மொபைலு, கம்ப்யூட்டர்லேயோ அல்ல மொபைலே டவுன்லோட் ஆகிடும். இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், PDF ஃபைலோ அல்லது பிரிண்ட் வச்சுக்கலாம். இதுதான் சென்னை கார்பரேஷனில் பிறந்தவர்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற மெத்தடு. இந்த 2 மெத்தடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் கேளுங்க, டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெறும் 3 மினிட்ஸில் உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்களே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.